அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி நாம் இணைந்து சிந்திக்கின்றோம். இன்று திருத்தந்தை புனித ஆறாம் பவுலை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புனித ஆறாம் பவுல் நம் காலத்தவர், நம் காலத்தில் வாழ்ந்தவர், பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர், பலவற்றில் முதல்வர் என்ற பெயர் எடுத்தவர். அவரை பற்றிய சில தகவல்களை நான் சொல்கின்றேன். விமானத்தில் பறந்த முதல் திருத்தந்தை ஆறாம் பவுல். புனித பூமியான பாலஸ்தீனத்துக்கு சென்ற முதல் திருத்தந்தை ஆறாம் பவுல். பாத்திமா திருத்தலம் சென்ற முதல் திருத்தந்தை ஆறாம் பவுல். இந்தியாவுக்கு வந்த முதல் திருத்தந்தை ஆறாம் பவுல். மும்பையில் நடைபெற்ற நற்கருணை மாநாட்டிற்கு அவர்கள் தலைமை வகித்தார்கள். ஆகவே பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் புனித ஆறாம் பவுல். அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை நிறைவு செய்தார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கிய 23ஆம் ஜான் இறந்து விடவே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிலான் நகரத்து பேராயரான திருத்தந்தை ஆறாம் பவுல் அந்த பணிகளை தொடர்ந்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை நிறைவு செய்தார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் கடைசியாக வெளியிடப்பட்ட ஏடு 16வது கொள்கை திரட்டு இன்றைய உலகில் திரு அவை கௌதியம் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படுகிற மிக புரட்சிகரமான ஒரு கொள்கை திரட்டு. இன்றைய உலக மக்களின் மகிழ்வும் கவலையும் திரு அவையின் மகிழ்வும் கவலையுமாக இருக்கிறது என்று அந்த ஏடு தொடங்குகிறது. ஆகவே இன்றைய உலகில் நிகழ்கிற அனைத்தையும் திரு அவை கூர்ந்து கவனித்து எதிர்வினையாற்ற வேண்டும், உலகோடு இணைந்து செயல்பட வேண்டும், உலகிற்கு வழிகாட்ட வேண்டும், உலகின் ஒளியாக புலிக்காரமாக விளங்க வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் நிறைவு ஏடான இன்றைய உலகில் திரு அவை சொல்கிறது. அத்தகைய புரட்சிகரமான புதிய பார்வையை கொண்டு வந்து அதை நிறைவு செய்த பெருமை திருத்தந்தை ஆறாம் பவுலுக்கு சேரும். அதே வேளையில் திரு அவையின் வழிபாட்டில் பல மாற்றங்கள், பல சீர்திருத்தங்கள். எடுத்துக்காட்டாக லத்தீன் மொழியிலே நடைபெற்ற திருப்பலி தாய்மொழியில் நிகழத் தொடங்கியது. எல்லாருடைய கைகளிலும் விவிலியம் வந்தது. இறை வார்த்தைக்கு அதிக அழுத்தம் தரப்பட்டது. இவ்வாறு திருவழிபாட்டிலும் திரு அவை ஆட்சி முறையிலும் திரு அவையின் பார்வையிலும் பல மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டன. ஆனால் ஜெபமாலையை விட்டுவிடக்கூடாது என்று திருத்தந்தை ஆறாம் பவுல் வலியுறுத்தி பேசினார். வழிபாட்டில் பல மாற்றங்கள் வரட்டும், ஆனால் ஜெபமாலை என்பது நம்முடைய மரபார்ந்த ஒரு மன்றாட்டு. அது மட்டுமல்ல, அது ஒரு விவிலிய மன்றாட்டு. அது இறை வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு மன்றாட்டு. இறை வார்த்தையை சொல்லிதானே நாம் ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே என்று தூய ஆவியால் தூண்டப்பட்ட சொற்களைத்தானே நாம் சொல்லி ஜெபிக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வின் மறை உண்மைகளைத்தானே நாம் தியானிக்கின்றோம். இயேசுவுடைய பிறப்பு, பணிவாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பு என்றும் இயேசுவை மையப்படுத்திய ஒரு மன்றாட்டாகத்தானே ஜெபமாலை இருக்கின்றது. எனவே மறுமலர்ச்சி என்ற பெயரில் ஜெபமாலை யாரும் விட்டுவிடாதீர்கள் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் திருத்தந்தை ஆறாம் பவுல். ஆகவே அத்தகைய ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. இயேசுவை போல, இறைவனைப் போல. இறைவனுக்கு விவிலியம் கொடுக்கிற பெயர்களில் ஒன்று, அவர் தொன்மை வாய்ந்தவர், அவர் மிகவும் பழமையானவர், ஆனால் என்றும் புதியவர். இதோ நான் அனைத்தையும் புதிதாக படைக்கின்றேன் என்று சொன்னவர் கடவுள். ஆகவே பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கின்றவர் நம் கடவுள். அவரை போலவே நம்முடைய திரு அவையும் பழமை மிகுந்த நல்ல மரபுகளையும் விட்டுவிடாமல், புதுமை வாய்ந்த முயற்சிகளையும் விட்டுவிடாமல், பழமையும் புதுமையும் இணைத்து அரவணைத்து செல்கிறது. எனவே இந்த ஜெபமாலை பழமை புதுமை இரண்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறது. இந்த ஜெபமாலை நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மையமாக இருக்க வேண்டும். நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும், இறை வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட்டு இந்த ஜெபமாலையும் ஜெபிக்க வேண்டும். அதை யாரும் பழைய ஜெபமாலை என்று தூக்கி வீசிவிடக்கூடாது. இன்று ஜெபமாலையின் மீது ஆர்வம் பெருகி வருகிறது. எல்லாருடைய கைகளிலும் எல்லாருடைய பையிலும்
ஜெபமாலை இருக்க வேண்டும். நாள்தோறும் அதை தனியாகவோ குடும்பமாகவோ நாம் இணைந்து மன்றாட வேண்டும். உருக்கமாக பக்தியோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஜெபமாலை நம் வாழ்வின் ஆன்மீக ஆயுதமாக இருப்பதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.